வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் கேஜிஎஃப் ஸ்ரீகுமார். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு கோலார் தங்கவேல் நகரசபையின் முன்னாள் தலைவரும் நகரசபையின் முன்னாள் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனாக இருந்தவருமான திரு வள்ளல் முனுசாமி அவர்கள் பிஜேபி கட்சியின் மாநில தலைவர் மற்றும் முக்கிய தலைவர்களின் முன்னிலையில் இன்று புதன்கிழமை பிஜேபி கட்சியில் இணைய இருக்கின்றார். அதற்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நேரங்களில் அவர் பிஜேபி கட்சியில் இணைவது உறுதியான இந்த சூழ்நிலையில் இந்த காணொலியை நான் வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன். திரு வள்ளல் முனுசாமி அவர்கள் சுயநலமில்லாத ஒரு அரசியல் வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர், வாழப்போகின்றவர். தன்னலத்தை எதிர்பார்க்காமல் பொதுநலத்துக்காக வாழ்ந்த திரு வள்ளல் முனுசாமி அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து அந்த கட்சியில் கவுன்சிலராக வெற்றி பெற்று நகரசபை தலைவரானார். அவர் நகரசபை தலைவராகி நகரசபை தலைவனாக எந்த ஒரு குற்றச்சாட்டுகளிலும் சிக்காமல் அதன் வழியில் போகாமல் எந்த ஒரு கரைப்படாத கரம் கொண்டு அவர் அந்த நகர மன்றத்துக்குள்ளே நுழைந்தாரோ அதே போன்று கரைப்படாத கரமோடு அந்த நகர மன்றத்தை விட்டு வெளியே வந்தார். அப்படிப்பட்ட வள்ளல் முனுசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் ஒரு தூணாக விளங்குவார் என்று மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டவர். காங்கிரஸ் கட்சியில் பம்பரமாக வேலை செய்தவர், சட்டமன்ற உறுப்பினருக்கு உறுதுணையாக இருந்தவர், தங்கவயல் மக்களுக்காக பல நற்சேவைகளை செய்தவர். அவர்களின் சேவையை மக்கள் அறிவார்கள். அப்படிப்பட்ட வள்ளல் முனுசாமி அவர்கள் இன்று காங்கிரஸ் கட்சியை விட்டு பிஜேபி கட்சியில் இணைவதற்கு முடிவு எடுத்திருக்கிறார். இந்த முடிவுக்கு காரணம் என்ன என்பதை அடுத்த பதிவில் அவரிடம் நேரடியாக நாம் பேட்டியை கேட்டிருக்கிறோம். அவரும் பேட்டி கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார். எனக்கு மட்டுமல்ல, இங்கு வந்திருக்கின்ற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் பேட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆயினும் அவர் சொன்ன ஒரு கருத்து, கட்சிகள் பல இருந்தாலும் நான் எந்த கட்சிக்கு போனாலும் மக்களுக்கு நல்லது செய்கின்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே நான் போகிறேன் என்று அவர் ஒரு வார்த்தையில் சொல்லி முடித்து விட்டார். இன்னும் சிறிது நேரத்தில் கர்நாடக மாநில பிஜேபி தலைவர் மற்றும் முன்னாள் கோலார் தங்கவேல் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் பிஜேபி எம்பி மற்றும் பிஜேபி தலைவர்கள் அனைவர் முன்னிலையிலும் இணைய இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அதை பார்ப்பீர்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீகுமார்.